எல்லாருமே கேன்வா தானா? ஃபைன். ஓகே. ஸோ ஃபோட்டோஷாப்னு ஒரு டூல் இருக்கு. இல்லுஸ்ட்ரேட்டர்னு ஒரு டூல் இருக்கு. டிசைன் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் தான். காலங்காலமா எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோஷாப் கத்துக்கணும், ஒரு இல்லுஸ்ட்ரேட்டர் கத்துக்கணும் அப்படின்னா இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். உங்களால எடுத்தோனே கத்துக்க முடியாது. ஒரு 6 மாசமாவது அதில நீங்க எஃபோர்ட் போடணும். அப்பதான் யூ கேன் ஏபிள் டு மேக் இட். வேறஸ் இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா வந்து லாஸ்ட் ஒரு 5, 6 இயர்ஸாவே ரொம்ப பாப்புலரா இருக்கு. ரீசன் வந்து இது ஒரு நான் டெக்கீஸ்க்கான டூல். டூல் ஃபார் நான் டெக்கீஸ் லைக் அஸ். நமக்கு பெருசா டிசைன் நாலேட்ஜ் இல்ல, டிசைன் பண்ண தெரியாது அப்படின்னா, நெறைய ரெடிமேட் போஸ்ட் இருக்கும். அத யூஸ் பண்ணி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஃபைன். So let me show you the demo of how you can create your fantastic posters. Canva தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் Canva பத்தி நான் கேள்விப்படுறேன்னா டைப் 1. எல்லாருக்குமே தெரியுமா Canva? ரொம்ப டீடைல்டா தெரியுமா Canva என்ன பண்ணும்? Okay, so we have a person who, new to Canva. Fine sir, I'll tell it for you. இப்ப Canva யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா, டிசைன்ஸ்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். I'll show you what can be done. உங்க சோஷியல் மீடியாக்கான போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஷீட் அப்படின்னா என்ன? எல்லாருக்குமே எக்ஸல் தெரியுமா? கூகுள் ஷீட். இப்ப புது அப்டேட் இது Canva. Canvaலயும் நிறைய ஏஐ இன்டகிரேட் பண்றாங்க. ஸோ யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ சோஷியல் மீடியா கேலண்டர், பைப்லைன் ட்ராக்கர். இது இப்போ லான்ச் பண்ண அட்வான்ஸ்டு ஃபீச்சர். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, உங்க ஆடியன்ஸோட லீடு சொன்னேன்ல, அவங்க நேம் என்ன கம்பெனி லீடு கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேரை நீங்க கேன்வால யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கு. இதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் சிம்பிளா நீங்க கேன்வா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, சோஷியல் மீடியாக்கான போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணலாம். உங்க ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அந்தந்த பிளாட்ஃபார்ம்க்கு ஏற்ற சைஸ்ல நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். அது இல்லாம நீங்க பிபிடி பண்ண முடியும். உங்களால ஒரு வெப்சைட் கூட பண்ண முடியும். வெப்சைட் அப்படின்னா ஒரு சிங்கிள் பேஜ் வெப்சைட் மாதிரி நீங்க பண்ணலாம். ஸோ இது வந்து டைம் பீயிங்க்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். உங்ககிட்ட வெப்சைட்டே இல்ல. என்னால பெருசா இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க கேன்வால ஒரு வெப்சைட் மாதிரி கூட பண்ணிக்கலாம் சிம்பிளா. ஃபைன். அப்புறம் உங்க விசிட்டிங் கார்டா இருக்கட்டும், லோகோவா இருக்கட்டும். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க பிசினஸ்க்கு தேவையான லோகோல இருந்து, விசிட்டிங் கார்டுல இருந்து, அந்த பேம்ப்ளெட்ஸ்ல இருந்து, சோஷியல் மீடியா போஸ்டர்ஸ்ல இருந்து, வீடியோஸ்ல இருந்து எல்லாமே யூ கேன் ஏபிள் டு டூ இட். தட் இஸ் வாட் யூ கேன் டூ வித் கேன்வா. ஸோ இப்போ என்னோடதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, I do everything in Canva. Even though we have a designer, some of the things I wanted to do it. So நானே அதெல்லாம் பண்ணிக்குவேன். ஓகே. ஸோ அந்த அளவுக்கு கேன்வா வந்து நீங்க பயங்கரமா யூஸ் பண்ணலாம். பட் அகைன் எல்லாருக்குமே கேன்வா தெரியும். பட் இப்போ ChatGPT தெரியுமான்னு கேட்டா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் சே எனக்கு ChatGPT தெரியும் சார் அப்படிம்பாங்க. பட் அது என்ன பண்ணும்னு தெரியுமான்னு கேட்டா அதுல ஒரு 10% சில பேருக்கு தெரியும். நீங்க எந்த டூல் எடுத்தாலும் அதுல வந்து மினிமம் ஒரு 80% ஆவது நீங்க உள்ள ரொம்ப டீப்பா போய் அதை யூஸ் பண்ணணும். I'll show you some features. எப்படி ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் டிசைன் பண்றதுன்னு காட்டுறேன். புதுசா இருந்தது அப்படின்னா டைப் நியூ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் மாடியூல். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எத்தனை பேருக்கு பிசினஸ்க்கு லோகோவே கிடையாது, இல்ல எத்தனை பேர் லோகோ டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கேன் ஐ ஹேவ் யுவர் ஆன்சர்ஸ்? நீங்க லோகோ டிசைன் பண்ணணும்னு நினைச்சா உடனே அன்மியூட் பண்ணி உங்க பிசினஸ் நேம் என்ன பண்றீங்க, என்ன பிசினஸ் மாடல் அதை மட்டும் சொல்லுங்க. I'll help you to do it. நான் ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன், அதை வச்சு நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். கமான், யாருக்கு பிசினஸ்க்காவது லோகோ பண்ணணுமா? 3, 2, 1. ஃபைன். ஸோ இப்போ ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்காது. பட் லோகோங்கிறது ஒரு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு பிராண்டோட ஃபேஸ். ஸோ இப்போ நீங்கள் லோகோ டிசைன் பண்ணணும் அப்படின்னா கிளிக் ஆன் கிரியேட். ஃபர்ஸ்ட் கேன்வால அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுங்க. 2 ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஃப்ரீயாவும் யூஸ் பண்ணலாம், பெய்டு யூஸ் பண்ணலாம். ஸோ பெய்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸோட ஆக்சஸ் கிடைக்கும். நிறைய ரெடிமேட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை எடுத்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் உங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்க ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்ஸ் லிமிட்டடா இருக்கும். நீங்க நிறைய பெய்டு வெர்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கும். ஃபைன். எவ்வளோ பேமெண்ட்னு கேட்டிங்கன்னா மாசம் ₹500. ஸோ வருஷத்துக்கு ₹6000. மாசம் மாசம் பே பண்றீங்கன்னா, இல்ல ஒரே ஷாட்ல பே பண்றீங்கன்னா வருஷத்துக்கு ₹4000 சம்திங். இதுதான் கேன்வாவோட பெர் இயர் காஸ்ட்.
ஸோ யூ கேன் ஸ்டார்ட் வித் மந்த்லி பிளான். இப்போ அந்த கிரியேட்டை கிளிக் பண்ணுறேன். இந்த கிரியேட் கிளிக் பண்ணோடனே இங்கே லோகோன்னு இருக்கும் பாருங்க. லோகோன்னு சர்ச் பண்ணுங்க. இங்கே லோகோன்னு வந்துருதா? ஸோ கிளிக் ஆன் லோகோ. லெட்ஸ் சே ஐ வாண்டட் டு கிரியேட் அ லோகோ. நான் இப்போ ஒரு லோகோ கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேஷன் பிராண்டுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க ஃபேஷன் பிராண்ட் அப்படின்னு சர்ச் பண்றேன். இதே மாதிரி உங்க பிசினஸ் மாடல்ல சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபேஷன் பிராண்டுன்னு சர்ச் பண்ணீங்கன்னா அது ரிலேட்டடான லோகோஸ் யூ வில் ஃபைண்ட் இட். ஓகே. இப்போ இதுவே நீங்க ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு லோகோ பண்ணணும்னா அந்த லோகோவை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சர்ச் பார்ல ரியல் எஸ்டேட்னு செலக்ட் பண்ணுங்க. யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ். இதுல உங்களுக்கு என்ன டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். சரி, நல்லா நோட் பண்ணீங்கன்னா அந்த ஒவ்வொரு டிசைன்லயும் இந்த மாதிரி அந்த கிரீடம் அது இருந்தது அப்படின்னா அது ப்ரீமியம் வெர்ஷன். ஸோ அதுக்கு நீங்க கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணாதான் வாட்டர் மார்க் எல்லாமே இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஐ எம் யூசிங் கேன்வா ப்ரோ, ஸோ ஐ கேன் ஏபிள் டு டூ திஸ். அகைன் 500 rupees a month. ஓகே, புரிஞ்சுதா? டைப் சி இஃப் இட் இஸ் கிளியர். இப்போ நீங்க ஒரு ஜிம்முக்கு லோகோ டிசைன் பண்ணணும்னா அந்த கிரியேட் கொடுத்து லோகோவை டிசைன் கிளிக் பண்ணிட்டு ஜிம்முன்னு சர்ச் பண்ணுங்க. யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். இப்போ அடுத்து என்ன பண்றது? இப்போ லெட்ஸ் சே எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தாலே தெரியுது ஜிம்முக்கான லோகோ ஆண் பெண், விச் மீன்ஸ் யூனிசெக்ஸ் ஜிம். சில ஜிம்ல எல்லாம் மோஸ்ட்லி ஆண்கள் தான் அலோடு, சில ஜிம்ல பெண்கள் தான் அலோடு. இந்த ஜிம்ல ரெண்டு டைப் ஆஃப் பீப்புளும் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக், ரெண்டு வாட்டி மவுஸ் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு எடிட் இட். மாங்க் லைஃப் இல்லைன்னா மாங்க் ஃபிட்னஸ். சைசிங் ரெடியூஸ் பண்ணணும்னா இங்க இருக்கு பாருங்க, ஃபாண்ட் ஸ்டைலு. நீங்க எப்படி எம்எஸ் வேர்ட்ல ஒர்க் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் இங்கேயும். ஃபாண்ட் ஸ்டைலு, ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் கலரு, எவ்ரிதிங் கேன் பி கஸ்டமைஸ்ட். ஓகே, போல்டு, இட்டாலிக்கு, அண்டர்லைனு எல்லாமே பண்ணலாம். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் டு சேஞ்ச் போத் விமன் இட்ஸ் பாசிபிள். ஏன், ஒய் நாட்? இப்போ இங்க பாருங்க எப்படி எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா டபுள் கிளிக் பண்ணி யூ கேன் ஏபிள் டு எடிட் இட். இப்போ இங்க பாருங்க இந்த லாக்ன்னு இருக்கா, இந்த லாக்கை கிளிக் பண்ணீங்கன்னா அதை எடிட்டே பண்ண முடியாது. ஃபைன். அதுக்கு பக்கத்துல ஒன்று இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் டூப்ளிகேட். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ நான் ஒரு பேஜ் ரெண்டு பேஜா மாறிடும். ஓகே, ஸோ லாக் பண்ணதுனால இது எடிட் பண்ண முடியல. அன்லாக் பண்ணிட்டேன். கான்செப்ட் புரியுதா? இதை கிளிக் பண்ணா டூப்ளிகேட் ஆயிரும். இப்போ மேம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ரெண்டு, ஒரு மென் ஒரு விமன் இருக்காங்க, இதை டெலீட் பண்றேன். ஸோ டெலீட் பண்ணிட்டு கேன் ஐ ஏபிள் டு சேஞ்ச் இட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு வேற வேணும்னா இந்த டிசைனை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணா இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிசைனை கிளிக் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய லோகோ டெம்ப்ளேட்ஸ், டிசைன் டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். இங்க எலமெண்ட்னு இருக்கு பாருங்க லெஃப்ட்ல, எலமெண்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் வாட் எவர் யூ வாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 விமன் ஃபிட்னஸ் ஜிம் அப்படின்னு சர்ச் பண்றேன். ஓகே, இங்க போட்டோஸ்ன்னு கிளிக் பண்ணா ஆல்னா உங்களுக்கு எல்லாமே வரும். போட்டோஸ் கிளிக் பண்ணா நீங்க என்ன சர்ச் பண்றீங்களோ அது ரிலேட்டடான போட்டோஸ் கிடைக்கும். ஃபைன். கிராஃபிக்ஸ்னா இந்த மாதிரி இப்போ இது இருக்கு இல்லையா, இது நம்ம ஐகான்னு சொல்லுவோம், இல்லைன்னா கிராஃபிக்ஸ்னு சொல்லுவோம். புரியுதா? ஸோ அடுத்து வீடியோஸ்னா வீடியோஸ், ஃப்ரேம்னா இல்லை நீங்க போட்டோஸ் வச்சுக்கலாம், ஆடியோ, மாக்அப் இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுக்கு மோஸ்ட்லி கிராஃபிக்ஸ் தான் தேவைப்படும். விமன்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு சர்ச் பண்றேன்.
இது புரியுதா? நீல எது பர்ஃபெக்டா லோகோக்கு ஏத்த மாதிரி இருக்கோ யூ கேன் ஏபிள் டு செலக்ட் இட். சூப்பர். ஸோ இப்போ ஃபிட்னஸ்ன்னு சர்ச் பண்றேன். ஃபிட்னஸ்னா இது பாருங்க, பின்னாடி பிளாக்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, பட் இதை செலக்ட் பண்ணிட்டு ஐம் சேஞ்சிங் இட் டு ஒயிட் கலர். ஃபைன். ஐ திங்க் திஸ் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. ஸோ விமன் ஓடுற மாதிரி உங்களுக்கு அப்படியே தெரியுது. இது நீங்க எங்க வேணாலும் பொசிஷன் பண்ணிக்கலாம். கிரியேட்டிவிட்டி வந்து நம்ம கிட்ட தான் இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் இதை பொசிஷன் பண்ணலாம். ஃபைன். ஃபிட்னஸ் விமன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க, இல்ல ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. யூ வில் கெட் மல்டிபிள் ஸ்டஃப். இது பிங்க் கலர்ல இருக்கே, இது எப்படி நான் கலர் மாத்துறது அப்படின்னா, அதை கிளிக் பண்ணாலே இங்க மேல கலர் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க மாத்திக்கலாம். ஸோ இப்போ தெரியுதா இது வந்து விமன்கான ஜிம்முன்னு? எஸ் ஆர் நோ? அகைன் இதை நீங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும். லோகோ கிளியர் அப்படின்னா டைப் எல்சி. வேற என்ன பண்ண முடியும்? அகைன் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கீங்க, இஃப் யூ வாண்ட் டு டூ ட்ரைனிங் லோகோ அப்படின்னா சாஃப்ட்வேர் ட்ரைனிங் அப்படின்னு போடுங்க. யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஐடி சாஃப்ட்வேர் ட்ரைனிங்னா புட் ஐடி சாஃப்ட்வேர் ட்ரைனிங், அது ரிலேட்டடா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் வாட் இஸ் யுவர் கம்பெனி நேம்? கிரி சார். ஓப்பன் ஆஃப் ட்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஓல ஆரம்பிக்குது ஒரு கம்பெனி நேம். ஓகே, இப்போ ஐடி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஓ அப்படின்னு போடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஓங்கிற டெக்ஸ்ட் இருக்கக்கூடிய லோகோ ஏதாவது இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா காட்டும். லெட்ஸ் சே ஓப்பன் ட்ரெண்ட்ஸ் ஓடி. இந்த ஓடில முடிகிற மாதிரி ஏதாவது லோகோ இருக்கான்னு பார்க்கும். இருந்ததுன்னா இட் வில் கிவ் யூ. ஜஸ்ட் சிம்பிளி சர்ச்சிங் ஓடி. சர்ச் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா இருந்தா உங்களுக்கு அப்டேட் பண்ணும். ஓகே, ஸோ டிஜிட்டல் ட்ரைனிங் 100x அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜென்ரேட் பண்ணாது, அது ரிலேட்டடா இருந்தது அப்படின்னா இட் வில் கிவ் யூ. இப்போ 100xன்னு போட்டேன்னா இங்க எக்ஸ் வருதா? இந்த எக்ஸை எடுத்துக்கோங்க. ஃபைன். 2-3 லோகோல இருந்து ஒரு லோகோ உங்களால பண்ண முடியும். 100ன்னு போடுறேன். அப்போ 100 டெக்ஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா சிம்பிளா எலமெண்ட்ஸ் போயிடுங்க. எலமெண்ட்ஸ்ல உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். 100x அப்படின்னு போட்டா இந்த கிராஃபிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். ஃபைன். ஸோ டேக் யுவர் டைம் அண்ட் டூ இட். நீங்க பாருங்க, இந்த ட்ரேடிங் 100, இந்த எக்ஸ், இந்த 100 கொஞ்சம் பெருசு பண்றேன். ஓகே, போல்ட் ஆக்குறேன். எக்கச்சக்க ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கு. இதுல நல்லா இதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு ஐ எம் ஜஸ்ட் சீயிங் இட். ஹாரிசான். நல்லா பார்த்துக்கோங்க. See, I'm planning to start a club. I already done with my logo, but I'm just showing you what you can do. இப்போ என் லோகோட பிராண்ட் கலரு ரெட் அண்ட் பிளாக் தான். ஸோ இந்த க்ரீனை கிளிக் பண்ணி ரெட்டா மாத்துறேன் அண்ட் ப்ளூவை கிளிக் பண்ணி பிளாக்கா மாத்துறேன். இந்த ஹட்டன் மட்டும் நீங்க கரெக்டான ஃபாண்ட் செலக்ட் பண்ணணும். இட் வில் டெஃபினெட்லி டேக் டைம். ஸோ டேக் யூர் டைம் இஃப் யூ டூயிங் அ லோகோ. கொஞ்சம் ப்ராடா இருக்கிற மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் இருக்கான்னு பாருங்க. யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் இட்.
100x. அடுத்து எலமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டேன். யூ கேன் ஃபைண்ட் இமேஜஸ், வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட், ஹெட்டிங்கு, சப் ஹெட்டிங் இது எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் ஃபாண்ட் இருக்கும். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு என்ன வேணுமோ யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் இட். நிறைய ஸ்டைலிஷ் பாயிண்ட் இருக்கு பாருங்க. கேன்வா பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். த மோர் யூ ப்ராக்டிஸ் த மோர் எக்ஸ்பர்ட் யூ பிகம். ஓகே, இப்போ இந்த பாருங்க ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு லோகோ இருக்கா. ஃபினான்ஷியலில் தூக்குறேன். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபாண்ட் இருக்கு. அனடெக்ஸ் டிஜிட்டல் கிளப். ஓகே ஃபைன், நான் இப்படி கொடுக்குறேன். Yeah, again I'm telling you, you can customize this as per your requirement. Okay. again elements வாங்க, டிஜிட்டல் கிளப்னு சர்ச் பண்ணுங்க. அது ரிலேட்டடா ஏதாவது இருக்கான்னு பாருங்க. போட்டோஸ்ல கிடைக்காது, கிராஃபிக்ஸ்ல தான் உங்களுக்கு லோகோக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும். டிஜிட்டல்னு சர்ச் பண்ணுங்க. ஜஸ்ட் ட்ரை வெதர் அது இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இதுலயே உங்களுக்கு இருக்கு. ஸோ வாட் டஸ் இட் லோகோ சேஸ்? கேன் எனிபடி எக்ஸ்பிளைன் இட்? ஒரு லோகோ எப்படி இருக்கணும்? how a logo should be first of all. நான் ஏன் லோகோல இவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்? இது என்ன லோகோ ஆக்சுவலா? இது வந்து டெம்ப்ளேட். கரெக்டா? இது பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு, ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அந்த டெம்ப்ளேட்ல வந்து நம்ம பண்றோம். வேற இது பாருங்க, நம்ம ஒரு இது மட்டும் ஆட் பண்ணோம். விமன் வேணும்னு கேட்டாங்க, ஸோ வி ஃபவுண்ட் விமன் அண்ட் ஐ ஆடட் இட். கரெக்டா? ஸோ இப்போ 100x டிஜிட்டல் கிளப் வந்து பார்த்தீங்கன்னா வேற லோகோவை எடுத்து அந்த லோகோல இருந்து நம்ம பண்ணோம். கரெக்டா? ஸோ ஜஸ்ட் கோ டு டிசைன், see this. Can anybody able to find இது ரெண்டும் ஒரே லோகோன்னு? Say yes or no. நான் என்ன இதில் ஃபாண்ட் எல்லாம் ஒர்க் பண்ணல, பட் ஐ ஜஸ்ட் கிவ் யூ தி அவுட்லைன். இன்னும் நான் உட்காந்து ஒர்க் பண்ணால் வேற லெவலில் அதை கொண்டு வரலாம்.